தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை நிரந்தர அரசு வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்க முடியாத நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே இதுதான் அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, துப்புரவாளர் போஸ்டிங்கு, தோட்ட துப்புரவாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஸ்வீப்பர் போஸ்டிங் 2 கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளரை பொறுத்தளவுக்கு 15,700 58,100 வரைக்கும் சேலரின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முதல் மாதமே கையில் பிடிச்சம்லாம் போக ஒரு 22,100 23,400 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறுதுங்க. அடுத்து இந்த துப்புரவாளர் போஸ்டிங்க்கும் இதே சேலரி தான், இதே அளவு தான் கொடுப்பாங்க. தோட்ட துப்புரவாளருக்கு மட்டும் 4,100 12,500 வரைக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு 7,420 கையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 420 620 உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தன் விரிவு குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயோடேட்டா கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பயோடேட்டா மட்டும் ஃபில் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட நீங்கள் டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கல்வி சான்று, அதாவது நீங்கள் 8th 10th 11th 12th இல்லை டிகிரி வரைக்கும் என்ன படிச்சிருந்தாலும் அதற்கான எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸு, அடுத்து ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். அது கூடவே குடும்ப அட்டை இல்லைனா வாக்காளர் அட்டை இல்லைனா ஆதார் அட்டை, இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், அந்த ஒன்றை மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபோட்டோவும் ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அலுவலக உதவியாளருக்கு 4 ஸோ இதில் ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளர் பொறுத்தளவுக்கு பொது போட்டி யார் வேணால் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங்கும், ஆதி திராவிடர் எஸ்சிக்கு ஒரு போஸ்டிங்கும், எம்பிசிக்கு ஒரு போஸ்டிங்கும், பிசிக்கு ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு 18 37 வயது வரைக்கும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே 34 வயது வரைக்கும், அதே மாதிரி ஓசி கம்யூனிட்டி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, பொது போட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தோட்ட துப்புரவாளருக்கும் பொது போட்டி தான் கொடுத்துருக்காங்க, யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும், துப்புரவாளருக்கு மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் டிசி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு 5ஆவதோ 8ஆவதோ பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான டிசி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டிசி கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் 26/7/2024 இந்த தேதிக்குள்ளே நான் சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோடு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி தபாலில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலமாகவோ இல்லை நேர்லையோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்டத்தில் வேணால் நியமனம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். ஸோ இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள்.